இந்த ஹைட் வந்து அவங்க வந்து ஒரு 26 இன்ச் தான் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நம்ம ட்ராயர் வந்து 5 கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஆயில் ட்ரே கொடுக்குறது நார்மல், அது வேணும்னா போட்டுக்கலாம். இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா கட்லரி பிளெயின் பிளேட் கொடுப்போம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பிளெயின், ஒரு கட்லரி, ஒரு பிளேட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் சின்னதாக இருந்தனால அந்த 3 வேணும் அப்படின்றனால ஒன்று மட்டும் தனியாக மேலே இருக்க முடியாதுன்றனால இது வந்து ஃபேட் ஆகுமா, இந்த கலர் வந்து ஃபேட் ஆகுமான்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். ஃபேட் ஆகும், ஆனால் அது கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்போது அது வந்து ஃபேட் ஆகும். இந்த ஃபேட் ஆகிறதுனா உடனே ஒயிட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி பயம் வேண்டாம். அந்த மாதிரி ஃபேட்லாம் ஆகாது, ரொம்ப ஃபேடெல்லாம் ஆகாது. அது இந்த புதுசுக்கும் அதுக்கும் லைட்டாக உங்களுக்கு ஒரு ஃபேட்னஸ். ட்ராயர் போனால் உடஞ்சிடும், அந்த பிரச்சனைலாம் எதுவும் வராது. நிறைய பேர் பயப்படுறாங்க ட்ராயர் போட்டால் அது நிற்குமா. ட்ராயர் போட்டால் 100% நிற்கும், ஆனால் ரேட் அதிகமாகும். நீங்கள் இந்த லாக்கர் போடுறதுக்கும் ட்ராயர் போடுறதுக்கும் ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நான் நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி லாக்கர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பட்ஜெட்டுக்காக தான் பிவிசிக்கு வராங்க, அதை கூப்பிட்றாங்க, நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து எது வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் அவங்களுக்கு முடிக்க முடியுமோ மோஸ்ட்லி அதுக்கு நான் வந்து சொல்லிவிடுவேன், இது பண்ணுங்கள். 3 பெட்ரூமுக்குமே வந்து நம்ம தனி கலர் கொடுத்துருந்தோம். கிச்சனுக்கு ஒரு கலர் கொடுத்துருந்தோம். இது வந்து இந்த கலரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 கலர் இருக்குது. அந்த 10 கலரில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். லைட் தேவைப்படாது, அந்த டைமில் தான் லைட் போடுவாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய யூசேஜ் இருக்காது. அதனால் தேவைன்னா போடலாம், இல்லைனா அந்த லைட் தேவையில்லை. ஃப்ளூட்டட் பேனல் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 8 கலர் 9 கலர் இருக்குது. அது நீங்கள் கீழே என்ன பாக்ஸ் கலர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி ஃப்ளூட்டட் பேனல் வந்து போட்டுக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ஒன்று கொடுத்துருக்கோம். இது பூஜா ஃபுல்லாக நம்ம பிவிசிலே பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்த ஒர்க் எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. இவங்க 2 பேர் தான் பண்ணாங்க. ஒருத்தர் பேர் வந்து பாஸ்கர், ஒருத்தர் பேர் வந்து பிரகாஷ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க.